Hi students, happy morning to all. This is Sendil Kumar. Today I am going to start with exercise number 9.5. So exercise number 9.5 content first பார்த்துட்டு example sums அப்புறம் exercise sums பார்க்கலாம். First exercise 9.5ல என்ன content இருக்கு? Continuity of a function பார்க்க போறீங்க. So definition, let f be a real function on a subset of the real number and let C be a point in the domain of f. Okay, so then f is continuous at C. F is continuous at C if limit extends to C, f of x equal to f of C. அப்படின்னாக்கா இது continuous function அர்த்தம். ஓகேவா? f be a real function on a subset of the real number and C இன்றது ஒரு பாயிண்ட் in the domain of f. fல இருந்து ஒரு பாயிண்ட் வந்து C. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது then f is a continuous at C இருக்கும். ஓகேங்களா? Next, if the left hand limit, right hand limit and the value of the function at C, x equal to C exist and are equal to each other. ஓகேவா? அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூ ஃபங்க்ஷனாக இருக்கும்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்லாம் இருக்கணும். அதே சமயத்தில் த ஃபங்க்ஷன் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் சியும் எக்ஸிஸ்டாக இருக்கணும். ஓகேவா? எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும், எக்ஸிஸ்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர். எல்லா வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ, ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ, அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ மூணுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி, ரைட் ஹேண்ட் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. இப்படி இருந்துச்சுன்னா தான் அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் எஃப் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9.36 பார்க்க போறீங்க. இது 9.37 போடுறாங்க, இது 9.36 மாத்திங்க. ஓகே, 9.36 எக்ஸாம்பிள் 9.36. ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரைப் தி இன்டர்வல்ஸ் ஆன் விச் ஈச் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். இப்போ எந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் கேரன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலேட்டர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு tan x கொடுத்துறாங்க. செகண்ட் ஃபார்முலேட்டர் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு sin 1/x x நாட் ஈக்குவல் 0 0 x ஈக்குவல் 0 கொடுத்துறாங்க. தேர்ட் ஃபார்முலேட்டர் h ஆஃப் எக்ஸ் equal to x sin of 1/x x not equal 0 0 x equal 0. ஃபர்ஸ்ட் ஃபார்முலேட்டர் பார்க்கலாம். இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்முலேட்டர் என்ன கொடுக்குறாங்க? tan x கொடுக்குறாங்க. ஃபங்க்ஷன் f of x க்கு tan x கொடுக்குறாங்க. ஸோ tan ஃபங்க்ஷன் இஸ் undefined at x equal to 2n plus 1 pi by 2 comma n belongs to integers. அப்போ tan ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா pi by 2 means 90 டிகிரி. அப்போ tan 90 வந்து இன்ஃபினிட்டி, undefined. ஓகேங்களா? டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதனால so x equal to 2n plus 1 pi by 2, n belongs to integers. At all other points it is continuous. அப்போ tangentல அந்த pi by 2 தவிர மற்ற எல்லா பாயிண்ட்டுமே நான் கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? at all the points it is continuous. So f of x equal to tan x is continuous on each of the open intervals. ஓகேங்களா? அப்போ எந்தெந்த ஓப்பன் இன்டர்வல்னாக்கா -3 pi by 2 போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி இந்த சைட் போயிட்டே இருக்கும். அது மாதிரி -3 pi by 2 -pi by 2 -pi by 2 pi by 2 நெக்ஸ்ட் pi by 2 3 pi by 2 அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்முலேட்டர். செகண்ட் ஃபார்முலேட்டர் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துறானாக்கா the function y equal to 1/x is continuous at all points of r except at x equal to 0 where it is the function g of x equal to கொடுத்துறானாக்கா sin 1/x is continuous at all points except x equal to 0. ஓகேங்களா? அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் என்ன வந்திருக்கானாக்கா சைன் ஆஃப் 1/x வந்திருக்கு. அப்போ அந்த 1/x பார்த்தீங்கன்னாக்கா 1/x இஸ் கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ் எக்ஸப்ட் 0. எக்ஸுக்கு 0 கொடுத்தா அது என்ன ஆகிடும்? 1/0 ஆகிடும், இன்ஃபினிட்டி ஆகிடும். அதனால அது 0வை தவிர மற்ற பாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கண்டினியூஸ். ஓகேங்களா? அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சைன் ஆஃப் 1/x கொடுத்தாங்க. அதுக்கும் அதேமாரி தான். இப்போ இது வந்து கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ் எக்ஸப்ட் எக்ஸுக்கு 0 தவிர எல்லா பாயிண்ட்டுக்கும் கண்டினியூஸ். ஓகேங்களா? So where limit extends to 0, g of x equal to does not exist. So g is continuous on the intervals -infinity, 0 and 0, infinity. Okay. So third parameter, the function h of x is defined at all points of the real line r equal to -infinity, +infinity for any x not equal to 0. So limit extends to x naught, h of x equal to limit extends to x naught x sin 1/x. So by x naught into sin 1/x naught, so h of x naught.
So for x not equal 0, h of x equal to x into sin 1 by x. So பார்க்கும்போது minus x less than or equal to x sin of 1 by x less than or equal to x. So g of x equal to minus x, f of x equal to x sin 1 by x, h of x equal to x. இது என்னன்னாக்கா சாண்ட்விச் தியரம் நான் பார்த்துருக்கோம் ஏற்கனவே அந்த ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ ஒன்றுத்துக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது லிமிட் x டென்ஸ் 0, இப்போ g of x equal to என்ன வரும், x 0 கொடுத்தா 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு லிமிட் x டென்ஸ் 0, h of x-க்கும் 0 கொடுத்தாக்க x 0 வந்து 0 தான் வரும். அப்போ ரெண்டு வேலை ஈக்குவலாக வருது. ஸோ அப்போ அண்டு ஹேவ் லிமிட் x டென்ஸ் 0, x sin 1 by x equal to 0 by சாண்ட்விச் தியரம் limit x and 0, x into sin 1 by x equal to 0 equal to h of 0. So therefore h of x is continuous in the entire real line. h of x is continuous in the entire real line. That's all. Next example 9.37. Example 9.37 is 9.38 கிடையாது 9.37. So question is, a tomato wholesaler finds that the price of a newly harvested tomato is rupees 0.16 per kg if he purchases fewer than 100 kg each day. Okay, however, if the purchases at least 100 kg daily, the price drops to rupees 0.14 per kg. Find the total cost function and discuss the cost when the purchase is 100 kg. So graph draw பண்ணலாம் x axis y axis. So x axis வந்து என்ன பண்ணலாம் 2 4 6 ன்னு ஸ்கேல் எடுத்துலாம். So y axis 100. இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 16க்கு 100 kg ஓகேங்களா. இப்போ m equal to 0.16. நெக்ஸ்ட் 14க்கு அதுவும் 100 ஓகேங்களா. ஸோ பார்க்கும்போது m equal to 0.14. So let x denote the number of kilograms bought per day and c denote the cost. Then c of x equal to 0.16x if 0 less than or equal to x less than 100. Next 0.14x if x greater than or equal to 100. ஓகேங்களா. So it is discontinued at x equal to 100 since limit extends to 100, left hand limit c of x equal to 16 and limit extends to 100, right hand limit c of x equal to 14. So note that c of 100 equal to 14. Thus limit extends to 100, left hand limit c of x equal to 16 not equal to 14. Limit extends to 100, c of x equal to c of 100. Okay, so note also that the function jumps from the one finite value 14 to another finite value 16. உங்களுக்கு டயக்ராம் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனே கிடையாது ஓகேங்களா. ஏன்னாக்கா இங்கே ஜாயிண்ட் ஆகல பாருங்க ஓகேங்களா. அப்போ இங்கே கேப் போடுது. ஸோ அதனால் இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனே கிடையாது ஓகேங்களா. Next example 9.38. Example 9.38. Determine if f defined by f of x equal to x square into sin 1 by x if x not equal to 0. Next function 0 if x equal to 0 is continuous in R னு சொல்றோம் ஓகேவா. ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம பண்ணணும். ஸோ பை சாண்ட்விச் தியரம் எடுத்துறீங்க. லிமிட் x and 0 x square sin 1 by x equal to 0 and f of 0 equal to என்ன பண்ணுறீங்க 0 தான் வரும். f of 0 equal to 0 by the definition of f of x. So hence it is continuous at x equal to 0. For other value it is clearly continuous and hence continuous in R. By x 0 கொடுத்தா 0 தானே வரும். So by the definition is f of x, hence it is continuous at x equal to 0. And f is defined for every real number c, left hand limit, right hand limit. So x is number 9.5 பார்க்க போறீங்க. X is number 9.5 la first question. Prove that f of x equal to 2x square plus 3x minus 5 is continuous at all points in R. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன given கொடுத்துறாங்க, f of x கொடுத்துறாங்க. ஸோ f of x is a polynomial. f is defined for every real number c. Given function continuous at c.
where c is a real number. Okay, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மூணுமே ஈக்குவலாக இருந்தால் தான் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ட்ரை பண்ணிச்சு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ பாலினாமியல். ஸோ எஃப் இஸ் டிஃபைன் ஃபார் எவரி ரியல் நம்பர் சி. கிவன் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் சி வேர் சி இஸ் ஏ ரியல் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி. ஃபங்க்ஷன் பண்ணால் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 5. அப்போ எக்ஸுக்கு சி அப்ளை பண்ணுங்க. அப்போ 2c ஸ்கொயர் ப்ளஸ் 3c மைனஸ் 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ப்ளஸ் போடணுங்க. ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் லிமிட் அங்கே ப்ளஸ் போடணுங்க, மைனஸ் போட ப்ளஸ் போடணும். இப்போ ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியாச்சு. ஸோ லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸுக்கு சி அப்ளை பண்ணால் 2c ஸ்கொயர் ப்ளஸ் 3c மைனஸ் 5. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக வந்துடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் இஸ் டிஃபைன் கண்டினியூஸ் ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு சி வேர் சி இஸ் ஏ ரியல் நம்பர். ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் ஃபார் ஆல் ரியல் numbers. So f is continuous for each x belongs to R real numbers. So function y equal to, so next function y equal to f of x is continuous at the point x equal to x naught. The following three conditions are satisfied. Okay la. அப்போ ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் இது கண்டினியூஸ்னாக்கா பாயிண்ட் வந்து எக்ஸ் நாட்டாக இருந்துச்சுனாக்கா 3 கண்டிஷன் இருக்குது. அந்த 3 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் டிஃபைன் ஆகணும். ஓகே, டிஃபைன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட், அது ரைட் ஹேண்ட் லிமிட். ஓகேங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவலாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக இருக்கும். செகண்ட் கண்டிஷனு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் 3 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். நெக்ஸ்ட்டு பேசிக் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். பேசிக் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சினா சீனா கான்ஸ்டன்ட், வெறும் நம்பர் மட்டும் இருந்துச்சுனாக்கா அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருந்துச்சுனாக்கா அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் is continuous function. இப்போ f of x வந்து exponential function இருந்துச்சுனாலும் அது continuous function. Okay, next fourth one f of x equal to cos x is continuous function. அப்போ cos function இருந்துச்சுனாக்கா அது continuous function. Next sixth one, fifth one பார்த்தீங்கன்னாக்கா f of x equal to sin x is continuous. Next sixth one f of x equal to in நாக்கா i கிடையாது, ln logனு அர்த்தம். log L வச்சு போடுவாங்க, இல்லை எல்னு போடுவாங்க. log இப்போ log of x is continuous for x greater than 0. இப்போ log ஃபங்க்ஷன் வந்துச்சுனாக்கா எந்த பாயிண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா x greater than 0, 0 கிரேட்டர், பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும் லாகுக்கு, அதனால x greater than 0 அந்த வேல்யூக்கு தான் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ சப்போஸ் g of x is continuous at x naught. First one is if f of x is continuous at x naught, then f of x plus g of x is continuous at x naught. ஓகேங்களா? செகண்ட் ஒன் இஸ் if f of x is continuous at x naught, then f of x into g of x is continuous at x naught. ஓகேங்களா? அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் சம் பண்ணும்போது கண்டினியூஸ். ஓகேங்களா? எந்த பாயிண்ட் அட் எக்ஸ் நாட், அதுமாரி ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது கண்டினியூஸ் அட் எக்ஸ் நாட் பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் if f of x is continuous at x naught, g of x naught not equal 0, then f of x by g of x is continuous at x naught. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கோஷன் ஃபார்மில் இருந்துச்சுனாக்கா, ஓகே, இந்த ஃபார்மில் இருந்துச்சுனாக்கா எக்ஸ் நாட் இஸ் அந்த பாயிண்ட்டுக்கு கண்டினியூஸு. ஜி ஆஃப் எக்ஸ் நாட் நாட் ஈக்குவல் 0, டினாமில் வந்து 0 இருக்கக்கூடாது. ஓகே, நாட் ஈக்குவல் 0 இருக்கும். ஃபோர்த் ஒன் இஸ் if f of x is continuous at g of x naught, then f combination of g of x is continuous at x naught. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனு. நெக்ஸ்ட்டு rational function f of x equal to p of x by q of x, where p of x and q of x are polynomials. If f of x is a rational function, it will be continuous everywhere except where q of x equal to 0. Okay, so we know that x is continuous for real numbers and also sin x is continuous for real numbers. Clearly x and sin x both continuous for real numbers by algebraic continuous function. ஓகேவா? இப்போ அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் வந்தாலே அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் அது அந்த வேரியபிள்ஸ் வரலாம், கண்டிப்பாக அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ இது சைன் கிராஃப் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுது. சைன் கிராஃபு
அப்போ இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அது அப்போ கண்டினியூஸாக போகுது பாரு, கர்வ் வந்து கண்டினியூஸாக போகுது. ஸோ sin x கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், cos x கண்டினியூஸ் ஃபங்க்ஷனு, அல்ஜிபிரிக் டேர்ம்ஸும் அல்ஜிபிரிக் ரியல் நம்பர்ஸ் டேர்ம்ஸும் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது கொஸ்டின் நம்பர் 2, அதாவது எக்ஸைஸ் 9.5ல கொஸ்டின் நம்பர் 2 இது. ஓகேங்களா? எக்ஸாமைன் தி கண்டினியூட்டி ஆஃப் தி ஃபாலோயிங். அப்போ ஒவ்வொரு சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க, அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம செக் பண்ண போறீங்க. அப்போ அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸைஸ் நம்பர் 9.5ல கொஸ்டின் நம்பர் 2, எக்ஸாமைன் தி கண்டினியூட்டி ஆஃப் தி ஃபாலோயிங். ஓகேங்களா? கொடுத்துற அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லையான்ட்டு ரீசன் எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ்னு இருக்கு. அப்போ இதில் எக்ஸ்ன்றது என்னதுனாக்கா அல்ஜிபிரிக் டேர்ம். ஓகேங்களா? எக்ஸ்ன்றது, சைன் எக்ஸ்ன்றது ஒரு ரேஷியோ. ஓகேவா? டினாமினேட்டர் ரேஷியோ. அப்போ இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா? இப்போ 2 டேர்ம் வந்துருக்குது. அப்போ தனித்தனியாக ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ரெண்டுத்தையும் சம் பண்ணும்போது இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பார்த்துரும். ஸோ let f of x equal to x plus sin x ன்னு இருக்கு. ஸோ we know that x is continuous for real numbers. அப்போ எக்ஸ்ன்றது என்னன்னாக்கா அல்ஜிபிரிக்கு, ஸோ அதனால அது கண்டினியூஸ் ஃபார் ரியல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் அண்ட் ஆல்சோ சைன் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இஸ் கண்டினியூஸ் ஃபார் ரியல் நம்பர்ஸ். அது பார்த்தோம் நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம் நம்ம. ஸோ அப்போ எக்ஸும் கண்டினியூஸ், சைன் எக்ஸும் கண்டினியூஸ். அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அது என்ன, அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ கிளியர்லி எக்ஸ் அண்ட் சைன் எக்ஸ் போத் கண்டினியூஸ் ஃபார் ரியல் நம்பர்ஸ் பை அல்ஜிபிரிக் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ f of x equal to x plus sin x is continuous for all x belongs to real numbers or. Next exercise 9.5ல question number 2ல second row letter x square cos x இது continuous function. அப்போ x squareன்றது அல்ஜிபிரிக்கு, cos x ன்றது டினாமினேட்டர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ let f of x equal to x square cos x, we know that x square is continuous for real numbers. ஓகேங்களா? அப்போ அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் வந்தாலே அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் அண்ட் ஆல்சோ cos x is continuous for real numbers. cos x ன்றது நம்ம கண்டினியூஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ ரெண்டு மல்டிப்ளைல இருக்குது, ரெண்டு ஃபங்க்ஷன் இது. ஓகேங்களா? மல்டிப்ளை இருக்குது. பை அல்ஜிபிரிக் கண்டிஷன் ஃபங்க்ஷன் f of x equal to x square into cos x is continuous for all x belongs to real numbers. ஸோ செகண்ட் நம்ம ட்ரூ ஆவர். அப்போ காஸ் பாருங்க, காசோடைய கிராஃப் எப்படி போகும்? அப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அது கண்டினியூஸாக போகுது. ஸோ அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் காஸ். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 9.5ல கொஸ்டின் நம்பர் 2ல தேர்ட் ரவுண்ட் மெத்தட் e power x into tan x, e power x into tan x. இப்போ அதில் ரெண்டு ஃபங்க்ஷன் வந்திருக்கு. e power xன்றது எக்ஸ்பென்ஷியல், tan xன்றது ஒரு டினாமினேட்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ ரெண்டும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா? இப்போ e power xன்றது எக்ஸ்பென்ஷியல் ஃபங்க்ஷன் பார்த்தோம் நம்ம, அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பார்த்துரும். tan xன்றது என்னது, அதுக்கு வந்து என்னது ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் அன்டிஃபைன். எதுக்குனாக்கா π/2. ஓகேவா? π/2 போட்டிங்கன்னா tan 90 வந்து என்ன ஆகிடும், இன்ஃபினிட்டி. ஸோ அதனால அதுக்கு என்ன ஆகுது, இது கண்டினியூஸ் ஆகாது. மற்றபடி மற்ற பாயிண்ட் எல்லாத்துக்குமே கண்டினியூஸ் ஆகும். ஓகேவா? tan மட்டும். ஸோ அப்போ லெட் f of x equal to e power x into tan x. ஸோ கண்டினியூட்டி ஆஃப் e power x at a point x0 is defined by, அப்போ இதை e power x கான கிராஃப் இது. e power x கிராஃப் இப்படி தான் போகும். ஸோ லிமிட் extends to x0, left hand limit f of x equal to limit extends to x0, right hand limit equal to limit extends to x0 f of x equal to f of x0. ஸோ அதனால f of x equal to e power x is a continuous function. ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக இருக்கும், அதே சமயத்தில் ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அதனால இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அது e power x வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் tan பார்த்தீங்கன்னாக்கா tan x is defined for all real number except, சொன்னல எக்ஸப்ட் 2n+1 π/2. இதை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்டுக்குமே என்னது tan x வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் பார்த்துருக்கோம். இப்போ tan x-க்கான கிராஃப் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் போகும். ஓகேங்களா? சைடில் பாருங்க, tan x-க்கான கிராஃப் இது. ஓகேங்களா? ஸோ அப்போ சின்ஸ் tan π/2 பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபினிட்டி டிஃபைன் பண்ண, அப்போ இந்த பாயிண்ட் தவிர எல்லா பாயிண்ட்டுக்குமே என்னது tan x வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ பை algebra of continuous function f of x equal to e power x and tan x is continuous function for all x belongs to r minus 2n+1 π/2. அப்போ இந்த ரியல் நம்பரில் இந்த டேர்மை தவிர மீது எல்லா பாயிண்ட்டுக்குமே இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ n belongs to real numbers. Next exercise 9.5ல question number 2ல fourth row meter. ஸோ f of x equal to e power 2x plus x square. அப்போ இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன டேர்ம் வந்துருக்கு பாருங்க, e power 2x வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் x ஸ்கொயர் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே கண்டிப்பாக என்னது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ அதனால்
So e power 2x is an exponential function is continuous for all real numbers. பார்த்துட்டோம். Next x square என்றது algebraic function. So கண்டிப்பா இது continuous for all real numbers. ஓகேங்களா? அப்ப x square is continuous for all x belongs to r real numbers. ஓகேவா? So by algebraic of continuous function, so f of x equal to e power 2x plus x square is continuous for all x belongs to r. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்துட்டோம் எதுலாம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ட்டு. இப்போ எந்த பாயிண்ட் இல்லைனாக்கா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சு தான் 1 by 1 நம்ம செக் பண்ணுறோம் ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 9.5 கொஸ்டின் நம்பர் 2ல் 5th ரோம் லெட்டர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துறாங்க. ஓகேங்களா? இப்போ 2 ஃபங்க்ஷன் வந்திருக்கு, எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு, லாக் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அப்போ எக்ஸ்ன்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், கண்டிப்பாக அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆல் ரியல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் லாக் எக்ஸ்னு வந்திருக்கு. அப்போ லாக் எக்ஸ் பார்த்தாக்கா எந்த பாயிண்ட்டுக்கு அது கண்டினியூஸ்னாக்கா எக்ஸ் கிரேட்டர் தென் 0, எக்ஸ் கிரேட்டர் 0. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் அது என்ன இருக்கும், கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும் லாக். ஸோ எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ லாக் எக்ஸ் இஸ் ஆன் நேச்சுரல் லார்தம் இஸ் டிஃபைன் ஃபார் பாசிட்டிவ் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் அது கண்டினியூஸாக இருக்கும். ஸோ லாக் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் ஃபார் மைனஸ் இன்ஃபினிட்டி 0. 0 to ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான் அது லாகரிதம் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டி 0க்கு வந்து அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்காது. இந்த பாயிண்ட்டுக்கு நெகட்டிவ் வேல்யூக்கு அது வராது. ஸோ அதனால by algebra of continuous function f of x equal to x into log x, so is continuous in 0, infinity. ஓகேங்களா? That's all. Next exercise number 9.5 question number 2ல 5th ரோம் லெட்டர் sin x by x square, sin x by x square இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை நம்ம செக் பண்ண போறீங்க. ஸோ sin x என்றது கண்டிப்பாக கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், கீழே வந்து x ஸ்கொயர் வந்திருக்கு, அது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், கண்டிப்பாக அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ அப்போ லேட் f of x equal to sin x by x square. So p of x equal to sin x எடுத்துவோம். So q of x என்றது x square எடுத்துவோம். So அப்போ f of x is continuous for all real numbers such that q of x not equal to 0 இருக்கணும். So p of x equal to sin x is continuous for real numbers. So by algebra of continuous function, so f of x equal to p of x by q of x is continuous for all real numbers such that q of x not equal to 0. ஓகேங்களா? இப்போ f of x equal to sin x by x square is continuous for all real numbers such that x square not equal to 0 இருக்கணும். Hence sin x by x square belongs to r minus 0. ஓகேங்களா? ரியல் நம்பரில் 0 தவிர. ஓகேவா? எக்ஸுக்கு வந்து 0 போட்டிங்கன்னா அது வந்து அன்டிஃபைன்ட் ஆகிடும். ஸோ அதனால் 0 தவிர இது எல்லா நம்பர்ஸும் பண்ணலாம். வேறு எக்ஸ் ஸ்கொயர் வந்து 0 ஆகக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் நம்பர் 9.5 கொஸ்டின் நம்பர் 2ல 7th ரோம் லெட்டர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 by x plus 4னு இருக்கு. ஸோ லெட் f of x நம்ம எடுத்துவோம். ஸோ அப்போ p of x equal to x square minus 16 எடுத்துவோம். அண்டு q of x equal to x plus 4னு எடுத்துக்கலாம். ஸோ பை அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இப்போ நிமிட்டம் டினாமிட்டம் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ அப்போ f of x equal to x square minus 16 by x plus 4 is continuous for all real numbers such that x plus 4 வந்து 0 இருக்கும். x plus 4 equal to 0, அப்போ x equal to minus 4 வரும். ஸோ அப்போ hence x square minus 16 by x plus 4 belongs to r minus of minus 4. அப்போ எக்ஸுக்கு வந்து மைனஸ் 4 கொடுக்கூடாது டினாமிட்டில். மைனஸ் 4 கொடுத்தா என்ன ஆகிடுனாக்கா அன்டிஃபைன்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் மைனஸ் 4 தவிர ரியல் நம்பர்ஸ் எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 9.5ல கொஸ்டின் நம்பர் 2ல 8th ரோம் லெட்டர். ஸோ லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ மாலஸ் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. இப்போ மாலஸ் ஃபங்க்ஷன் வரும்போது அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ மாலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 இஸ் அன் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எ ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் for all real numbers. So modulus of x minus 1 is continuous for all x belongs to real number by algebra continuous function. So f of x equal to modulus of x plus 2 plus modulus of x minus 1 is continuous for all x belongs to r. ஓகேங்களா? அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா modulus of x plus 2 is a absolute value. absolute வேல்யூனாக்கா modulus தான் absolute value சொல்லுவாங்க. ஓகேங்களா? function is continuous கண்டிப்பாக real numbersல. வெரி modulus of x minus 1 is continuous for all real numbers. So f of x is continuous for all real numbers. That's all. Next exercise 9.5 question number 2ல இந்த முடியல இந்த சம். ஸோ 9th sum.
9 sum இது exercise 9.5 question number 2 9th f of x equal to modulus of x plus 2 by modulus of x plus 1 கொடுத்துறாங்க. அப்போ p of x equal to x modulus of x plus 2 எடுத்துறீங்க. q of x equal to modulus of x minus 1. ஸோ இது f of x is continuous for all real numbers such that q of x not equal to 0 இருக்கும். p of x ன்றது denominator not equal to 0 இருக்கணும். p of x பார்த்தீங்கன்னாக்கா modulus of x plus 2 is continuous for all real numbers. By algebra of continuous function, so f of x equal to p of x by q of x is continuous for all real numbers such that q of x is not equal to 0. So f of x equal to modulus of x plus 2 by modulus of x minus 1 is continuous for all real numbers such that modulus of x plus 1 not equal to 0. So hence modulus of x plus 2 by modulus of x plus 1 belongs to r real number இருந்து என்ன பண்ணணும் minus 1 எடுத்துணும். minus 1 தவிர இதெல்லாம் நம்பர்ஸ் நம்ம கொடுக்கலாம். Next exercise 9.5 question number exercise 9.5 question number 2 10th ரோம் லெட்டர் இது 8th கிடையாது இது 10th ன்னு மாத்திங்க இதை. ஸோ f of x ஃபங்க்ஷன் வேணா cot x plus tan x கொடுத்துறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ p of x equal to cot x q of x equal to tan x எடுத்துறீங்க. ஸோ அப்போ p of x equal to cot x பார்த்தீங்கன்னாக்கா அதை எப்படி ரைட் பண்ணலாம் cos x by sin x நேரம் ஓகேங்களா. ஸோ அப்போ காஸ் ஃபங்க்ஷனும் சைன் ஃபங்க்ஷனும் கண்டிப்பாக இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அப்போ இஸ் டிஃபைன் ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் sin x ஈக்குவல் டு 0 வரும். தட் இஸ் x ஈக்குவல் டு n பை ஆர் ஓகேவா. இப்போ டினாமில் வந்து sin x வந்து 0 இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் q of x ஈக்குவல் tan x. நம்ம tan x என்ன பார்த்துருப்போம். tan x வந்து எதுக்கு வந்து கண்டினியூஸ் இருக்காதுனாக்கா 90 டிகிரி 2n plus 1 into pi by 2க்கு கண்டினியூஸாக இருக்குது. மற்றபடி மற்ற எல்லா பாயிண்ட்டும் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அப்போ tan x is defined for all real numbers except x equal to 2n plus 1 pi by 2 ஓகேங்களா. ஸோ by algebra of continuous function f of x equal to cot x plus tan x so is continuous for all real numbers except n pi plus 2n plus 1 pi by 2 ஓகேங்களா. ஸோ அப்போ f of x equal to cot x plus tan x is continuous in r minus n pi by 2. That's all. Next exercise number 9.5 question number 3. Find the points of discontinuity of the function f where. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் f is discontinuous இருக்குன்னா என்னவா இருக்கணும் எப்படி இருந்ததுன்னா discontinuity பார்க்குறோம். f is discontinuous at x equal to c if left hand limit right hand limit ஈக்குவலாக இருக்கக்கூடாது. நாட் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா discontinuity ஓகேவா. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இது கண்டினியூட்டியான்னு கேட்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் கண்டுபிடிச்சி நாட் ஈக்குவல் இருந்துச்சுன்னா டிஸ்கண்டினியூட்டி ஓகேங்களா. ஸோ அதான் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் தேர்டில் ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x plus 5 இஃப் எக்ஸ் லெஸ் than or equal to 3. செகண்ட் ஃபங்க்ஷன் 4x minus 5 இஃப் எக்ஸ் கிரேட்டர் than 3 ஓகேங்களா. ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பார்ப்போம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடினாக்கா எந்த ஃபங்க்ஷன் இருந்தால் 4x plus 5 எடுத்தோம். ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு 4x minus 5 எடுத்தோம் ஓகேவா. Okay, so the function is defined at all points of the real numbers. So f of x equal to 4x plus 5 if x less than or equal to 3. அப்போ f is continuous at every real numbers less than or equal to 3. இப்போ f of x equal to 4x minus 5 if x greater than 3. So அப்போ f is continuous at every real number greater than 3 ஓகேங்களா. ஸோ at x equal to 3 left hand limit பார்த்தீங்கன்னாக்கா left hand limit ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறீங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு எந்த ஃபங்க்ஷன் எடுத்தோம்னாக்கா 4x plus 5 எடுத்துக்கணும். இப்போ எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணால் 4 into 3 plus 5 ஸோ 12 plus 5 ஈக்குவல் டு என்ன வரும்னாக்கா 17 வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ வந்து 17 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க. ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன வேல்யூ எடுத்து பார்ப்போம். ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 4x minus 5 எடுத்துக்கணும். ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 f of x equal to லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 4x minus 5. இப்போ எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணும்போது 4 into 3 12 minus 5 ஈக்குவல் டு 7 வருது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக வரல. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டேரெக்டாக என்ன பண்ணணும் ஃபங்க்ஷனில் வேல்யூ அப்ளை பண்ணி f of 3 equal to 4 into 3 plus 5 equal to என்ன வருது 17 வருது. நெக்ஸ்ட் சின்ஸ் தி லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக வரல ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலாக வரல. ஸோ அதனால் f of x is not continuous at x equal to 3. x equal to 3ல கண்டினியூஸ் கிடையாது, டிஸ்கண்டினியூ. நெக்ஸ்ட் எக்ஸைஸ் நம்பர் 9.5ல கொஸ்டின் நம்பர் 3ல செகண்ட் ரோம் லெட்டர் f of x equal to x plus 2 if x greater than or equal to next function x square if x less than 2
டிஸ்கண்டினியூ கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ அப்போ கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ இதுமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் எப்படி இருக்கும் பார்ப்போம். அது முன்னாடி த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ரியல் நம்பர்ஸ். எனக்கு அது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனு கொடுத்துற ஃபங்க்ஷனில் அல்ஜிப்ரிக், அதனால் கண்டிப்பாக அது என்ன இருக்கும், டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூ இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போ எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எவரி ரியல் நம்பர்ஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் செகண்ட் ஃபங்க்ஷன் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 2 இருக்கு. ஸோ அப்போ எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எவரி ரியல் நம்பர்ஸ் லெஸ் தென் 2 சொல்லிட்டான். ஓகேவா. அப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் 2 பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்க்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்குமே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு. இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸுக்கு வந்து 2 அப்ளை பண்ணினாக்கா 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 வருது. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ வந்து 4. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் பிளஸ் 2. அப்போ எக்ஸ்க்கு 2 அப்ளை பண்ணும்போது 4 வருது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் 4 வந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ, அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2 போறீங்க. அப்போ 2 பிளஸ் 2 இங்கே 4 வருது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுமே என்ன வருது, சேமாக வருது. அப்போ ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 4 வருது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இன் ஆர். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் நம்பர் 9.5 கொஸ்டின் நம்பர் 3ல தேர்ட் ராமேட்டர். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3 இஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு செகண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 2. ஓகேங்களா. ஸோ இது கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூ பார்த்துருவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக பார்த்துடலாம் கண்டினியூஸான்ட்டு. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுத்தையும் வச்சு தான் நம்ம கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூ சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3. இப்போ இஃப் எக்ஸ் லெஸ் than or equal to, so f is continuous at every real number less than or equal to 2. Next second function f of x equal to x square plus 1 if x greater than 2. So f is continuous at every real number greater than 2 இருக்கு. First at x equal to ல left limit right limit எப்படி வருது பார்ப்போம். So left limit first. So limit extends to 2. Left limit f of x equal to limit extends to லெஃப்ட் லிமிட்டுக்கு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 3 எடுத்துணும். ஸோ அப்போ எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூ அப்ளை பண்ணுறீங்க. ஸோ 2 கியூப் மைனஸ் 3. இப்போ 2 கியூப் வந்து 8 வந்துடும். 8 மைனஸ் 3 ஈக்குவல் டு 5 வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எடுத்துணும் ஃபங்க்ஷனு. ஸோ எக்ஸ்க்கு 2 அப்ளை பண்ணும்போது 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இப்போ 4 ப்ளஸ் 1 5 வருது. ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3 எடுத்துறீங்க. எஃப் ஆஃப் 2 அப்ளை பண்ணி இப்போ அப்ளை பண்ணும்போது 2 கியூப் மைனஸ் 3 ஈக்குவல் டு என்ன ஆகுதுனாக்கா 8 மைனஸ் 3 ஈக்குவல் டு 5. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு அண்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுமே ஈக்குவலாக வந்துடுச்சு. அப்போ ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஓகேங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இன் ஆர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டினியூட்டி இன் அன் இன்டர்வல். ஓகேங்களா. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எஃப் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் in an open interval a comma b if it is continuous at every point in this interval. அப்போ இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா every point என்னது கண்டினியூஸ். ஓகேங்களா. இஃப் f is said to be continuous in open interval எல்லா பாயிண்ட்டுமே என்னது கண்டினியூஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் f is said to be continuous in the closed interval a comma b if f is continuous in a comma b limit extends to right limit a f of x equal to f of a. நெக்ஸ்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு அதர் ரைட் ஹேண்ட் லிமிட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு. ஓகேங்களா. எப்படி இருக்கு பாருங்க. ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் பின்னு வரும். ஓகேங்களா. அப்போ ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல்கள்லாம் வித்தியாசம் நமக்கு தெரியும். ஆல்ரெடி இந்த இன்டர்வல்ஸ் நம்ம பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே. நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் கண்டினியூட்டி. ஜாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் கண்டினியூட்டி. ஸோ ஃபங்க்ஷன் எஃப் will be continuous at x equal to c if there is no break in the graph. அப்போ ஜாமெட்ரிக்கல் ஒரு கிராஃப் கொடுத்துட்டு இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா. இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் இப்போ பார்த்த முன்னாடி சம் எல்லாமே என்னது ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இது கண்டினியூஸாக கேட்டாங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுமே கண்டுபிடிச்சி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டினியூஸ், ஈக்குவலாக இல்லைனாக்கா டிஸ்கண்டினியூ பார்த்தோம். இப்போ வந்து கிராஃப் கொடுத்துட்டு இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. இப்போ கிராஃப் கொடுத்து எப்படி நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடித்துனாக்கா அந்த கிராஃபில் வந்து என்ன இருக்குனாக்கா போகிற அந்த கர்வ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இஃப் தேர் நோ பிரேக் அந்த கிராஃபில் வந்து எதுவுமே பிரேக்கே இருக்கக்கூடாது. அப்போ எதுவுமே கட்டிங் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ கண்டினியூஸாக போகணும். ஓகேங்களா. இப்போ கண்டினியூஸாக போகலனாக்கா ஏதாவது பிரேக்
இருந்துச்சுனாக்கா அந்த கிராஃபில் அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்துனாக்கா in an interval function is said to be continuous if there is no break in the graph of the function in the entire interval. ஓகேங்களா? next question number 3 அதாவது exercise number 9.5 question number 3 fourth Roman letter f of x equal to sin x 0 less than or equal to x less than or equal to pi by 4. next cos x interval பண்ண pi by 4 less than x less than pi by 2. So the function is defined at all points of the real numbers. The f of x equal to sin x எடுத்துறீங்க. ஆல்ரெடி நான் பார்த்துருக்கோம் sin x ன்றது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ட்டு. ஸோ இன்டர்வல் பண்ணால் if x belongs to 0, pi by 4 அவங்க இன்டர்வல் கொடுத்துறாங்க 0, pi by 4. ஸோ f is continuous at every real numbers in the interval 0, pi by 4. next second function f of x equal to cos x இன்டர்வல்னா கொடுத்துறாங்க if pi by 4, pi by 2. ஸோ அப்போ f is continuous at every real numbers in interval pi by 2, pi by 4. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிப்பீங்க, ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் சப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 4 f of x சப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 4 cos x எடுத்துறீங்க லெஃப்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு. சப்போ cos x-க்கு வேல்யூ pi by 4 போகிறீங்க. pi by 4னாக்கா என்ன வேல்யூனாக்கா cos 45. அப்போ cos 45 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/√2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 4 f of x equal to limit extends to pi by 4 sin x எடுத்துறீங்க. ஸோ sin pi by 4 sin pi by 4 வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் 1/√2 தான். ஓகேங்களா? ஸோ ஆல்சோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் ஈக்குவல் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ f of pi by 4 equal to sin pi by 4 அப்போ ஈக்குவல் டு அதுவும் 1/√2 வந்துச்சு. அப்போ 3 வேல்யூமே ஈக்குவலாக வருது. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ 3மே ஈக்குவலாக வருது. ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் 0, pi by 2. Next exercise number 9.5 question number 4. At the given point x0 discover where the given function is continuous or discontinuous, citing the reason of your answer. So first Roman letter x0 equal to 1 f of x equal to x square minus 1 by x minus 1 comma x0 equal to 1. next second function வந்து 2 comma x equal to 1. ஓகேங்களா? ஸோ அப்போ given f of x equal to ரைட் பண்ணிடலாம். அது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக பார்த்தோம்னா f of x is defined at x equal to 1. சப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஃபஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 f of x equal to லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 x square minus 1 by x minus 1 போட்டுக்கிறீங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம், நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷனை வந்து சிம்ப்ளை பண்ணலாம். நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா a square minus b square ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ a plus b into a minus போடலாம். இப்போ x plus 1 into x minus 1 போடலாம். ஸோ அதில் x minus 1 கேன்சல் பண்ணிட்டாக்கா மீதி வந்து x plus 1 இருக்கும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணினாக்கா எக்ஸ்க்கு 1 அப்ளை பண்ணாக்கா 1 + 1 2 ஆகிடும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அதில் வந்து 2ன்னு வருது. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் லிமிட். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஃபங்க்ஷன் பண்ணால் x + 1 எடுத்துட்டீங்க. ஸோ அதுக்கு 2 வருது. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ f of 1 = 2 வருது. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு எல்லாமே சேமாக தான் வருது. ஓகேங்களா? அதனால் 3 ஈக்குவலாக வரதால இது ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இந்த ஃபங்க்ஷன் எடுத்தணும். டைரெக்டாக அவங்க கொடுத்தாங்க செகண்ட் ஃபங்க்ஷனு ரைட் ஹேண்ட் லிமிட் f of 1க்கு வந்து நான் 2 வருது. ஓகேங்களா? 1க்கு 2 வருது அது கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ f of x is continuous at x0 equal to 1. நெக்ஸ்ட் exercise 9.5 question number 4ல செகண்ட் Roman letter. ஸோ x0 equal to 3 f of x equal to x square minus 9 by x minus 3 if x0 equal to 3. நெக்ஸ்ட் 5 comma if x equal to 3 கொடுத்துறாங்க. ஸோ அப்போ given function ரைட் பண்ணியாச்சு. லிமிட் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 f of x equal to x square minus 9 by x minus 3. ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து சிம்ப்ளை பண்ணலாம். நியூமரேட்டரில் வந்து a square minus b square ஃபார்ம். இப்போ x square minus 3 square இப்போ x plus 3 into x minus 3 by x minus 3. x minus 3 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் வந்து என்ன இருக்குனாக்கா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 x plus 3 இருக்குது. இப்போ லிமிட் அப்ளை பண்ணினாக்கா எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணாக்கா 3 + 3 = 6 ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ வந்து 6 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட். நெக்ஸ்ட் இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 ரைட் ஹேண்ட் லிமிட் f of x equal to லிமிட் எக்ஸ்டென்ஸ் 3 x square minus 9 அதே ஃபங்க்ஷன் எடுத்துறீங்க. ஸோ அதில் அப்ளை பண்ணினாக்கா அதுவும் 6ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக வந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ தான் செகண்ட் மெத்தட் ஊற்றுறோம். அப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ f of 3 = 5ன்னு வருதான். ஓகேங்களா? அப்போ இது ஈக்குவலாக வரல. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் ஈக்குவலாக வருது. ஆனால் ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலாக வரல. ஸோ அதனால்
does not continue. ஓகேவா, நாட் கண்டினியூஸ். f of x is not continuous at x not equal to 3. மூணு வேல்யூமே ஈக்குவலாக வந்தால் தான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ ரெண்டு வேல்யூ மட்டும் ஈக்குவலாக வந்து ஒரு வேல்யூ ஈக்குவலாக வரலனாக்கா அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேங்களா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக வந்துச்சு, ஆனால் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து ஈக்குவலாக வரல. ஓகேங்களா, அதனால நாட் கண்டினியூஸ். Next, exercise number 9.5, question number 5. Show that the function x cube minus 1 by x minus 1 if x not equal to 1. Next 3, if x equal to 1 is continuous on minus infinity, plus infinity. ஓகேங்களா, அப்போ f of x கொடுத்துறாங்க, ரைட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x tends to 1, f of x equal to limit x tends to 1 ஃபங்க்ஷன் x cube minus 1 by x minus 1. இப்போ நியூமரில் அந்த ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளை பண்ணலாம். a cube minus b cube ஃபார்ம், a cube minus b cube ஃபார்மு. ஃபார்முலா அப்ளை பண்ணாங்க a minus b into a square plus ab plus b square. இப்போ அதில் x minus 1 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அப்ளை பண்ணினாக்கா எக்ஸ்க்கு 1 அப்ளை பண்ணாக்கா 3 வந்து, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ வந்து 3 வந்து. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட், ஓகேங்களா, அதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, வேல்யூ 3 தான் வரும். ஓகேங்களா, இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரெண்டு சேமாக வந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா f of 1 equal to 3 வருது. ஓகேங்களா, அப்போ இதுவும் ஈக்குவலாக வந்துடுச்சு. f of 1 equal to 3. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுமே ஈக்குவலாக வந்துடுச்சு. அப்போ the function is continuous. ஓகேங்களா, at on minus infinity, plus infinity. That's all. Next, exercise number 9.5, question number 6. For what value of alpha is the function f of x equal to x power 4 minus 1 by x minus 1 if x not equal to 1? Next, alpha if x equal to 1 continuous at x equal to 1 சொல்கிறாங்க, செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, எக்ஸ் வெக்டர் 1க்கு கண்டினியூஸாக செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிவன் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க. லிமிட் x tends to 1, f of x equal to லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x power 4 minus 1 by x minus 1. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணலாம், நம்ம சிம்பிளே பண்ணலாம். நியூமெரில் வந்து x power 4 minus 1 இருக்குது. ஸோ அதை எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா x square the whole square minus 1 square ரைட் பண்ணிவிட்டு a square minus b square ஃபார்மில் அப்ளை பண்ணினாக்கா x square plus 1 into x square minus 1 வந்துடும் பை கீழே x minus 1. அகைன் a square minus b square ஃபார்ம்ல அங்கே அப்ளை பண்ணலாம். x square minus 1 இருக்குலாங்க, x square minus 1 square போட்டு அகைன் a plus b into a minus ஃபார்ம் அப்ளை பண்ணினாக்கா x plus 1 into x minus 1 வரும். ஒரு x minus 1 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ ஃபங்க்ஷன் என்ன இருந்தாக்கா லிமிட் x tends to 1, x square plus 1 into x plus 1 into x minus 1. x minus 1 கேன்சல் பண்ணிட்டாக்கா ரிமைனிங் லிமிட் x tends to 1, x square plus 1 into x plus 1 வரும். இப்போ நம்ம லிமிட் வேல்யூ அங்கே அப்ளை பண்ணி x வேல்யூ 1 அப்ளை பண்ணினாக்கா 1 square plus 1 into 1 plus 1 2 ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணாக்கா ஆன்சர் 4 வரும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 4 வரும். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் லிமிட், அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் அதே ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் அப்ளை பண்ணாலும் அதே சேம் 4 தான் வரும். ஓகேங்களா, ரைட் ஹேண்ட் லிமிட்டு 4 வரும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 4 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் 4 வந்துச்சு. நெக்ஸ்ட் f of 1 ஈக்குவல்ட்டுன்னா அது ஆல்ஃபான்னு இருக்குது. அந்த ஆல்ஃபா வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ சின்ஸ் f of x is continuous at x equal to 1, one sided limit equal to value of the equation. ஸோ அப்போ f of 1 equal to ஆல்ஃபா, அப்போ ஆல்ஃபா வேல்யூ வந்து 4 இருக்கும். ஓகேவா, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் ஈக்குவலாக வந்துச்சு. அப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஃபங்க்ஷன் வேல்யூன்றது அது ஆல்ஃபா இருக்குது. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 4 தான் இருக்கும். ஏன்னாக்கா சின்ஸ் f of x is continuous at x equal to 1, one sided limit equal to value of the equation. அப்போ f of 1 பாருங்க, f of 1 equal to ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா வேல்யூ வந்து 4. தட்ஸ் ஆல். ஆல்ஃபா வேல்யூ வந்து 4. Next, exercise number 9.5, question number 7. Let f of x equal to 0, if x less than 0. Next, second function x square, if 0 less than or equal to x less than 2. Third function 4, if x greater than or equal to. Graph the function, show that f of x continues on minus infinity, plus infinity. Graph போட சொல்றாங்க. ஸோ எது கண்டினியூஸ்னாக்கா f of x வந்து minus infinity plus infinity continuous சொல்கிறாங்க. ஸோ இப்போ given function ரைட் பண்ணிச்சு. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x tends to f of x equal to function x square. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 0 இருக்குது, அதை எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ எக்ஸுக்கு வேல்யூ 2 அப்ளை பண்ணால் 4 வந்துடும். ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் x tends to 2 plus f of x equal to லிமிட் 4. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் எடுத்தோம், தேர்ட் ஃபங்க்ஷன் எடுத்தோம் 4. ஓகே, அப்போ x greater than or equal to தானே, அதனால் இந்த ஃபங்க்ஷன் எடுத்தோம். ஓகேவா, அப்போ ஈக்குவல் டு, அப்போ லிமிட்டில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்துச்சுனாக்கா வேல்யூ வந்து அதே வேல்யூ தான் வரும் 4. ஓகே, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் வந்துச்சு. ஆல்சோ f of 2 equal to 4. அப்போ
ஃபங்க்ஷன் வேல்யூ 4 தான் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஈக்குவலாக இருக்குது, ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஓகேவா. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் இப்போ கிராஃப் கேட்டிருந்தாங்க, நம்ம கிராஃப் போடலாம். இப்போ இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, கிராஃபில் ஷோ பண்ணணும் ஓகேங்களா. கிராஃபில் நம்ம போட போகிறீங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஃப் 0 less than or equal to x less than 2, அதுக்கு பாக்ஸ் போட்டுலாம் நம்ம. எக்ஸு ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் 0 அப்ளை பண்ணுறீங்க 0 வந்துடும், 1 அப்ளை பண்ணுறீங்க 1, 2 அப்ளை பண்ணுறீங்க 4 ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிராஃப் எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸு ஸ்கேல் 1 2 3 எடுத்துக்கலாம். பாயிண்ட் மார்க் பண்ணுறீங்க 0, 0, நெக்ஸ்ட்டு 1, 1, நெக்ஸ்ட்டு 2, 4 ஜாயின் பண்ணினாக்கா கர்வ் இப்படி போவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இஃப் எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 2 இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் 4, அப்போ ஒய் ஈக்குவல் டு 4 ஓகேங்களா. ஒய்க்கு நேராக 4 ஓகேங்களா. 4க்கு நேராக லைன் போகணும். எக்ஸுக்கு வேல்யூ இல்லை, ஒய்க்கு மட்டும் தான் வேல்யூ. ஒய் ஈக்குவல் 4 நேராக லைன் போட்டீங்க ஓகேங்களா. தட்ஸ் ஆல். அப்போ கொடுத்த அந்த ஃபங்க்ஷனுக்கு இதான் கிராஃப். தட்ஸ் ஆல்.